ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்ல எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 4 பாலிட்டி இருக்குல்ல. ஸோ பாலிட்டியிலேருந்து தேர்தல் ஆணையத்தை பற்றின ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம ஜிஎஸ் மட்டும் கிடையாது, தமிழ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து 50 வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ப்ரீவியஸில் கேட்ட தமிழ் தகுதி தேர்விலேருந்து 50 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெய்லி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ ஜிஎஸ்டி ஒவ்வொரு டாபிக் வைஸ் எக்கனாமிக் பாலிட்டின்னு ஒவ்வொரு டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் கொஷின் ஆன்சர்ஸ் போட்டு ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வெறும் 400 ருபீஸ் தான். சரிங்களா? ஆஃபர் ப்ரைஸ் வந்து வெறும் 400 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் வெறும் 400 ருபீஸில் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 1993 ஆப்ஷன் டி. 1993லேருந்து பார்த்திங்கன்னா 3 அங்கத்தினர் அமைப்பு ஆனது. சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். தேர்தல் செலவினங்களை பற்றி சட்ட விதிமுறைகளை கூறுவது எந்த விதின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவது எந்த ஆர்டிகல்ப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் பிரிவு 67. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பிரிவு எந்த பிரிவுனா 67. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றது? இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த தொகுதியில் அப்படின்னா எத்தனை தொகுதியில் அப்படின்னா 542 தொகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? ஸோ அதான் என்ன அப்படின்னா எந்த வருஷத்துலேருந்து, சரிங்களா, எந்த வருஷத்துலேருந்து இராணுவத்தில் இருக்கிறவங்களோட இராணுவத்தில் பணிபுரிவங்களோட அவங்களோட சார்பாக பதிலி வாக்கு வந்து அளிக்கும் முறை வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2003. சரிங்களா? ஆப்ஷன் ஏ 2003. ப்ராக்ஸி ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவின் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஸோ ஓட்டிங் மிஷின் எப்பப்பா கொண்டு வந்தாங்க? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து 1998. ஆப்ஷன் ஏ 1998 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பயன்படுத்தப்பட்டது. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ பொறுத்துகளை வந்து ஆர்டிகல்ஸ் கொடுப்பாங்களா? ஸோ அதில் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சரிங்களா? தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி வந்து ஆர்டிக்கல் 324. விதி 324. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்ப்பா. ஆர்டிகல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். அடுத்து 2019 17வது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2019 17வது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை வந்து 90 கோடிப்பா. ஆப்ஷன் டி 90 கோடி. அடுத்த கேள்வி. எந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? எந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 2014 தேர்தல். சரிங்களா? 2014 லோக்சபா தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாக்கு ஒப்புகை சீட்டு முறை வந்து நடைமுறைக்கு வந்தது. அடுத்த கேள்வி. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளில் இருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளில் இருந்து 18ஆக குறைக்கப்பட்டது வந்து என்ன சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 61வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் பி 61வது சட்ட திருத்தம். 21லேருந்து 18 வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் பெயர் என்ன? ஸோ ஒவ்வொரு ஆணையர் தலைவர் பெயர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 23வதுன்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க.
இந்தியாவின் 23வது தலைமை ஆணையர் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனில் ஆரரோ. ஸோ அடுத்த கொஷின், விவிபிஏடி என்னும் சுருக்கப்பட்ட சொல் குறிப்பது எது? ஸோ எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. விவிபிஏடி அப்படின்னு என்னப்பா அப்படின்னா ஓட்டர் வெரிஃபபிள் பேப்பர் அடட் ட்ரையல். சரிங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை நடைமுறைன்னு சொல்லுவாங்க தமிழ். ஆப்ஷன் சி, வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை நடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படுத்துக. ஸோ எந்தெந்த வருஷத்துல இருந்தால் தேர்தல் ஆணையர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வச்சு நம்ம காலவரிசைப்படுத்தணும். சரிங்களா? யார் யாருக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துலேயே நான் ஆண்டு கொடுத்துருக்கா பாருங்கள். சுனில் அரோரா வந்து பார்த்திங்கன்னா 2018, ராஜீவ்குமார் அவர்கள் 2022, நவீன் சாவ்லா வந்து 2009, சுனில் சந்திரா வந்து 2021. ஸோ இது பிரகாரம் வந்து காலவரிசைப்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? ஃபஸ்ட் வந்து நவீன் சாவ்லா. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சுனில் அரோரா, அதுக்கப்புறம் வந்து சுஷில் சந்திரா, அதுக்கப்புறம் ராஜீவ்குமார் அவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ இந்த ஆண்டுகள் வந்து சைடில் கொடுத்துருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யாருக்கு அப்புறம் யாருன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதன் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் எது அப்படின்னா 1909 ஆண்டு சட்டம். ஸோ எந்த வருஷம்? 1909. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது யாருப்பா? அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுக்குமே வந்து சின்னங்களை கொடுக்குறாங்களோ, ஸோ அது யாருன்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் தான். தேர்தல் ஆணையம். ஆப்ஷன் பி, தேர்தல் ஆணையம் தான் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்குமே வந்து என்னென்ன சின்னங்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஸோ அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு வந்து பிரிவு 324, ஆர்டிக்கல் 324. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது? ஸோ கொஷின்ஸ் வந்து 2 டைப்பில் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ 2 விதமாக கேட்டிருக்காங்க. ஸோ 2க்கு என்ன ஆன்சர்? ஆர்டிக்கல் 324 தான். சரிங்களா? ஸோ இது வந்து 3rd டைம் ரிப்பீட் ஆகுது இந்த கொஷின்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு வந்து அரசியலமைப்பு பிரிவு 324. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கூற்று காரணங்கள். கூற்று, இந்திய அரசியலமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பானது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்கிறது. சரிதானே? ஸோ கூற்று சரிதான். காரணம், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஸோ காரணமும் சரிதான். ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட பிரிவு என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது. மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு வந்து ஆர்டிக்கல் 326. சட்டப்பிரிவு 326. ஆர்டிகல்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சேக் பாலாஜி என்பது டேஷ் பற்றிய ஆய்வாகும். சேக் பாலாஜி என்பது தேர்தல் பற்றின ஆய்வாகும். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. குழு மற்றும் இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து பிரிவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குழு மற்றும் அரசியலமைப்பு விதி. சொல்லுங்கள். யூபிஎஸ்சிக்கான ஷரத் என்னப்பா? யூபிஎஸ்சி ஷரத் 315. திட்டக்குழுனா பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? திட்டக்குழுனா என்ன? பிளானிங் கமிஷன் ஷரத் 39. நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் ஷரத் 280. தேர்தல் ஆணையம் 324. சரியா? ஸோ நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஆர்டிகல்ஸு பொறுத்துகள் இந்த மாதிரி தான் தனித்தனியாக கேட்பாங்க. யூபிஎஸ்சினா ஷரத் 315, திட்டக்குழு பிளானிங் கமிஷன்னா ஷரத் 39, ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுனா ஷரத் 280, தேர்தல் ஆணையம்னா ஷரத் 324. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 2, 1, 3, 4 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன் உரிமை படிநிலை
பட்டியலை கண்டறிக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதவி பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, உயர் பதவியில் இருக்கிற அலுவலர்களோட பதவி பட்டியல் கொடுத்து ஸோ அதில் வந்து முன்னுரிமை படியில் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள பட்டியலிட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யாருக்கு யார் அடுத்தடுத்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ பாருங்கப்பா, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான் ஃபஸ்ட்டு யார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களவை துணைத் தலைவர், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரவை செயலர், அதுக்கப்புறம் தலைமை இராணுவ அதிகாரி தான் வரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு யார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். செகண்ட் ஒன் மக்களவை துணைத் தலைவர். தேர்ட் வந்து மத்திய அமைச்சரவை செயலர். ஸோ ஃபோர்த் வந்து தலைமை இராணுவ அதிகாரி. ஸோ ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. 1, 4, 2, 3 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷினை. தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய வருடாந்திர அறிக்கையை வந்து வருஷத்துக்கு ஒருக்க அந்த அறிக்கையை வந்து யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்திய குடியரசுத் தலைவர், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் டி, இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? ஆன்சர் மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்துலேருந்து தேர்தல் வந்து அவங்கெல்லாம் நடத்தப்பட்டு அவங்க மூலயமா கண்காணிக்கப்படுகிறது. மாநில தேர்தல் ஆணையம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், வெளிநாடு வாழும் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை கவனிக்கவும். ஸோ இதில் வந்து எது வந்து சரி எது வந்து தவறுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சொல்லுங்கப்பா, எதெல்லாம் தவறுன்னு சொல்லுங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். ஸோ ஃபாரினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கிற இந்தியர்கள் வந்து நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். சரிதானே? சரிதான். அடுத்தது, வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டும்தான் வந்து வாக்களிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு தானே? ஸோ தவறு. அடுத்தது, வாக்குச்சாவடியில் அசல் கடவுச்சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும். வாக்குச்சாவடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசல் கடவுச்சீட்டு வந்து காண்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரிதான். ஸோ அடுத்தது, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம். இது வந்து தவறு தானே? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 2, 4 தவறு தான். சரிங்களா, 2, 4 தவறு தான். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது? எந்த பிரிவுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழே பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம் வந்து தேதி வந்து அறிவிக்கும் அதிகாரம் உள்ளது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது டேஷ் பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? பாராளுமன்ற மற்றும் அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியலை வந்து தயாரிப்பது வந்து யாருடைய பொறுப்புனா தேர்தல் பதிவு அதிகாரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருடைய பொறுப்பு தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கீழ்கண்ட நாடில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதுன்னா இங்கிலாந்து. ஆப்ஷன் சி, யூகே, இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின், 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை வந்து 22. ஆப்ஷன் ஏ, 22. அடுத்த கொஷின், பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைக்கப்படும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஸோ யார்கிட்ட இருக்குன்னா இந்திய தேர்தல் ஆணையம். ஆப்ஷன் டி, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்குரிமை அளிக்கும் உரிமையை பெற்றுள்ளது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கிய கொஸ்டின். 2018 திருத்தப்பட்ட 1951 ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குரிமை உரிமை வந்து இருந்தது, அவங்க வழங்கினாங்க. சரிங்களா,
ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. எந்த குழு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட குழுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தது அப்படின்னா தார்குட் குழு. ஆப்ஷன் டி தார்குட் குழு தான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பற்றின ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி பிடிஎஃப் நோட்ஸ் வந்து வெறும் 400 ருபீஸில் வந்து ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம்.